Hi friends, welcome back to my YouTube channel. நான் உங்கள் ராஜமுருகன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிகவும் முக்கியமான ஒரு கண்டென்ட்டா தான் பார்க்க போறோம். ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ். ஓகேங்களா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான எண்ணங்களை வந்து கொண்டிருப்பாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் குரூப், பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அது மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வகையான ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எய்ம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸை தான் பார்க்க போகிறோம். என்னோடய பேர் ராஜமுருகன். மேலும் ஹையர் ஸ்டடீஸ் மற்றும் கரியர் கைடன்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இமெயில் ஐடி rajumurugan@gmail.com. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் 8248696926. இந்த 2 கான்டாக்ட் மூலிமா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் மற்றும் கரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அனுப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்கேன், டாக்டர் ராஜமுருகன். பொதுவாக டாக்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான கேள்விகள் எனக்கு என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்டர் சொல்லுது, காது வலிக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு டாக்டரா அது மாதிரி கேட்குறாங்க. நான் டாக்டர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மருத்துவர்களை தவிர பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்க டாக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தகுதி பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாக்டரேட் அந்த இதில் தான் வந்து நான் டாக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அது வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிஹெச்டிலையுமே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மேலும் இன்னொரு மாதிரி சொல்கிறேன், என்னோடய சேனல்லேயும் டாக்டர் ராஜமுருகன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எஜுகேஷனல் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் பொதுவாக படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அறிவியல் பிரிவு, பயாலஜி பிரிவு படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்களோட எய்ம் என்னன்னு சொல்லி கேட்டால் நான் டாக்டர் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு மாணவர்களை பார்த்து 6ஆம் வகுப்புலையோ இல்லை 8ஆம் வகுப்புலையோ அவங்களை கேட்கும்போது நான் டாக்டர் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு போதுமான வழிகாட்டுதலாக பல்வேறு மாணவர்களால் அந்த தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற தகுதியை கூட நம்ம இழந்துடுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ண கூட நம்மளால் எலிஜிபிள் இல்லாமல் போயிடும். அது என்ன காரணம்னா போதுமான விழிப்புணர்வு இல்லாத காரணம் தான். பொதுவாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறான சிரமங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெறுறாங்க. ஆனால் ப்ரைவேட் கல்லூரி, அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூல் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெற்றோர் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்கள் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அவங்க வந்து டாக்டர் ஆகிறாங்க. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு இல்லாமல் மேலும் அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு உதவி பெறும் வகையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு கன்சென்ட்டாக நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு டாக்டர் படிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நீட் எக்ஸாம் சொல்கிறாங்க. நீட் எக்ஸாமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதோட இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் பிஜிக்குமே இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பிஜிக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ பொதுவாக எந்தெந்த டாக்டர் படிப்புக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BUMS Bachelor of Unani Medicine and Surgery, BSMS Bachelor of Siddha Medicine and Surgery, BHMS Bachelor of Homeopathic Medicine and Surgery, BSc Nursing. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிற சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கன்சிடர் பண்ணுறாங்க. அதை தவிர பல்வேறு வகையான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு பாராமெடிக்கல் கோர்சஸ்மே கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 லாங்குவேஜஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜையும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. ஸோ நம்ம தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்லேயே வந்து நல்ல
அதாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா அங்கே தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு புறம் இருக்குது. நீட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, நான் வந்து என்னென்ன தகுதி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா December 31. இது வந்து இந்த ஆண்டிற்கான முடிவு. அதே வந்து அடுத்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா December 25, 2025 சொல்லலாம் கன்சிடர் பண்ணிங்க. ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அண்டு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் மார்க் எவ்வளோ தேவைப்படுது, பிசிபி மீன்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த 3 சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி இருக்காங்களே அவங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கம்யூனிட்டி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா 50%, ஓபிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 40%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் நேஷனல் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ், ஓவர்சீஸில் இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ், ஃபாரின் நேஷனல்ஸ், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியுமே அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எத்தனை நம்பர் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என் நம்பர் ஆஃப் அட்டம் வந்து நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஃபார் த யூஜி மெடிக்கல் அட்மிஷனுக்கான ஒரு கட்டாயமான தேர்வு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பற்றி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஒரே ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கேன். மேலும் நீட் எக்ஸாம் பற்றி ஏதாச்சும் எந்த தகவல் வேணுனாலுமே என்னை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ட் கண்டென்ட். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் பை மோட் அப்படின்ற ஒரு ஆப் தான். ஸோ பொதுவாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இந்த ஆப் மூலிமா வாங்கிக்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் mobile app. Okay, thank you so much for watching this video. Please subscribe, share and comment. Okay, அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டோட பார்க்கலாம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுருகன். Bye bye, take care.